மகனே, மகளே, நீ இந்த வீடியோவை இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஒரு தற்செயலான விஷயம் அல்ல. இன்று உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற கடன் பிரச்சனையும் அந்த அவமானமும் முடிவுக்கு வரப்போகிறது. எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்களே, செத்துப் போய்விடலாம் என்று நீ நினைத்த அந்த இருண்ட நொடிகளை நான் அறிவேன். உன்னை உயிருடன் வைத்திருப்பதே உன் கடன்களை தீர்த்து உன்னை ஒரு சாட்சியாக நிறுத்தத்தான். இன்றுடன் உன் கண்ணீர் முடிகிறது. வட்டி கட்டியே உன் ஆயுள் முடிந்துவிடும் என்று நீ பயப்படுகிறாய். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வரும்போது சந்தோஷப்படுவதற்கு பதிலாக யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கணக்கு போட்டு உன் இதயம் வலிக்கிறது. தூக்கமில்லாத இரவுகள், சாப்பிட பிடிக்காத நாட்கள், இவை அனைத்தும் எனக்கு தெரியும். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள், உன் கௌரவத்தை மிதித்தவர்கள் முன்பாகவே நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்வேன். இன்றே அந்த பொல்லாத கடன் சங்கிலிகள் அறுக்கப்படுகின்றன. உபாகமம் 15:6 படி நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. இது உன் வாழ்வில் இன்று முதல் நிறைவேறத் தொடங்குகிறது. முடக்கப்பட்ட உன் பொருளாதார வழிகள், தடைப்பட்ட உன்னுடைய உயர்வுகள் அனைத்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது திறக்கப்படுகின்றன. எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு உதவி வரும். யாரோ ஒருவரின் மூலம் உன் கடன் பாரம் குறைய நான் வழி செய்வேன். இன்று உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ செய்யும் சிறிய வியாபாரமாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு பெருக்கத்தை காண்பாய். பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் உன் வருமானம் பெருகும். நீ எதைக் கண்டு பயந்தாயோ அந்த கடன் பிரச்சனை பனி போல விலகும். உன் பாக்கெட்டில் பணம் தங்கும். உன் வங்கிக் கணக்கில் ஆசீர்வாதம் நிறையும். பயப்படாதே மகனே, கலங்காதே மகளே. நான் உன் முன்பாகச் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்று இந்த ஜெபத்தை நீ முழுமையாக கேட்டது போல உன் சாட்சியையும் உலகம் கேட்கும். உன் கடன் சுமை அற்புதம் போல மறையும். உன்னை தாழ்த்திய அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். என் கரத்தை பிடித்துக்கொள். ஆமென்.